உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாடி சரவணன் தான். அதுவும் உங்களுக்கு ஹாஃப் தி ரேட்டில் சாரீஸ் போட்டிருக்காங்க. ஸோ பாதி விலையில் அந்த தொட்டி சாரீ போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். பெங்களூரி சில்க் பார்க்க போகிறோம், வெங்கடகிரி காட்டன் பார்க்க போகிறோம், சில்க் காட்டன் பார்க்க போகிறோம், மவுஸ் சில்க் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 600 800 அவ்வளோ சூப்பர் பியூட்டிஃபுல்லான சாரீஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பூச்சமல்லி சாரீஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட ரேட்லாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விதவிதமான பேர் கொண்ட சாரீஸ் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான நேம்ஸ் இருக்க சாரீஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். ஸோ பூச்சிமல்லி காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா 830 1400 நீங்கள் பூச்சிமல்லி காட்டன்லாம் எடுத்துடலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பூச்சிமல்லி காட்டன் முடிச்சுட்டு நம்ம பெங்களூரி சில்க்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது போகலாம். அப்புறம் அந்த ஆஃப் த ரேட் அந்த தொட்டி சாரீ சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தான் அங்கே இவ்வளோ சேனலை பார்க்க புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்க, மறக்காமல் அங்கே இவ்வளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து ஒரு சின்னதாக லைக் போட்டு புது வரவு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட்டின் கமெண்ட் போடுங்க ப்ளீஸ். அண்ட் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாருமே போட்டுட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீஸு சூப்பராக இருந்தது. இந்த சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாம் செம்ம கலர் அண்ட் செம்ம பார்டர். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரேஞ்செல்லாம் கூட இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பாடியிலலாம் டிசைன்ஸ் அந்த மோட்டிவ்ஸ் வர மாதிரி இருக்கும். இது ஒரு பிளைன் சில்க் காட்டன் சாரீ. ஸோ நான் சொன்னேன் 3000 3500 ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறது இதுதான். இதில் பாடியில் உங்களுக்கு அந்த சில்வர் மோட்டிவ்ஸ் வரா மாதிரி, கோல்டன் மோட்டிவ்ஸ் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே ஒரு பிளைன் சாரீ, பார்டரில் மட்டும் டிசைன் வர மாதிரி இருக்கும். இதுலேயுமே கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக கான்ட்ராஸ்ட் பார்டரு, கான்ட்ராஸ்ட் பல்லு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ 3500 to 3625 ரேஞ்சஸில் இருந்தது. நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் போகலாம். இந்த சில்க் காட்டன்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருந்தது, ப்ளூ வித் க்ரீனில். இது ஒரு க்ரே சாரீ. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் சுடிதார் இப்போ இது ரொம்ப தச்சு போடுறாங்க, ரொம்ப ரொம்ப ஃபேஷனாக போயிட்டுருக்கு. 880 ருபீஸ்க்கு வாங்கி தச்சிடலாம். நான் மேபலில் போய் பார்த்தேன், 2500 சொல்கிறாங்கங்க. இதே மாதிரி ஒரு கிளாத்தில் சுடிதார் மேலே அந்த ஜரி ஒர்க்கை நமக்கு அந்த டாப்பில் வச்சு தச்சுட்டு கீழே அந்த பிளைன் ஒர்க்லாம் விட்டுறாங்க. 2500 மேலே சொல்கிறாங்க. ஒரு எக்ஸல் எக்ஸலே அந்த ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதில் நம்ம இதை வாங்கி எடுத்து தச்சுக்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு ரேட் சொல்கிறாங்க. தைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரில, மேபி 2500 கம்மியாக தான் ஆகும் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எவ்வளோன்னு ரேட் தெரில தைக்கிறதுக்கு. அந்த நம்ம அந்த லைனிங் தான் வாங்கி கொடுக்கணும், 2500 கம்மியாக தான் ஆகும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை அதே விலை ஆகிடும் 2500. இந்த ப்ளூவில் தைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்ல, நான் அந்த லாங் அனார்கலி தைச்சா எல்லா கலருமே இதில் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது தாங்க இந்த வெங்கடகிரி காட்டன்னு சொல்லுவாங்களா, அதுதாங்க இது 1375 ரூபா அந்த மாதிரி. ஆனால் சவுத் காட்டன் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அது கிரிய காணும். அதில் வெங்கட் சவுத் காட்டன் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க, சவுத் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஜரி ஒர்க் வருது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது காட்டன்லேயே நல்ல ஜரி ஒர்க் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கேயுமே பார்க்க முடியாத கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. அழகாக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது. நான் அழகாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் என்னோடய ரசனை உங்களோட ரசனை வேறு மாதிரி இருக்கலாம். இது அதிலே பார்த்தீங்கன்னா வேறு ரகங்க. இது 1425க்கு செம்ம அழகாக இருந்தது. மேலெல்லாம் பாடியெல்லாம் நல்ல சாஃப்ட்டு காட்டன், அழகாக ஒரு ஜரி ஒர்க்கு அந்த மாதிரி வருது. இது கட்டினாலே ஒரு ரிச் லுக்கு, ஒரு கிளாசிக்கு, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம். சரி, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சாரியோட அழகே. அதுதான் இல்லை உள்ளெல்லாம் அழகாக டிசைன்ஸு, மனிதர்கள், அப்புறம் ராஜா ராணி மாதிரி அந்த மாதிரி பொம்மைகள், யானைகள், மிருகங்கள். இது நல்லா ஷைனாகவே இருந்தது. மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா ஷைனாகவே இருந்தது. இது கலம்காரி காட்டனுங்க, 810 ரூபாய்க்கு. இது ஜஸ்ட் அந்த காட்டன் துணி தான். இது தெரியும் உங்களுக்கு, இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள். அது நல்லா ஷைனாக இருந்தது. இது வெறும் காட்டன். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் அயன்லாம் பண்ணி தான் போடணுங்க. இது தண்ணியில் போட்டாலே ஒரு மாதிரி இதுவாகிடும், அயன் பண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும் இது.
இந்த கலர் சூப்பர். ஆரஞ்சு வித் ப்ளூலாம் அங்கங்கே தெரியறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இது கொஞ்சம் கிளாமராகவே இருந்ததுங்க. இந்த saree கொஞ்சம் கிளாமர் சாரின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சுங்குடி காட்டன் பார்க்கலாம். இந்த சுங்குடி காட்டன் வந்து ஒரு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பெரியவங்க கட்டுற மாதிரி இருந்தது. பட் நம்மளுமே கட்டுற விதத்தில் கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். கிரீன் ரொம்ப சூப்பராக. நெக்ஸ்ட் வந்து ஆந்திரா காட்டனுங்க. ஆந்திரா காட்டன் 660லேருந்து 770 இருக்கக்கூடிய ஆந்திரா காட்டன். வா, இந்த மெரூன் செம்ம. ஐயோ சான்ஸே இல்லை. மெரூன் வித் அந்த எல்லோ பார்டர் சூப்பராக இருந்ததுங்க. அதில் கூட சுடிதார் தைச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ளூவும் அழகாக இருந்தது. நல்ல ராயல் ப்ளூங்க அதெல்லாம். இந்த மெரூனும் சூப்பர். ராமர் ப்ளூ, ஆரஞ்சு எல்லா கலருமே நல்ல ஒரு வைப்ரண்ட் கலரு. ரேட்டும் நல்லாவே கொஞ்சம் சீப்பராகவே இருக்குது. 732 1100. செக்குடு பார்க்கலாம். செக்குடு சுங்குடி காட்டன் இது. இதுலேயுமே நிறைய பேர், பட் இதோட ஃபேஷன் முடிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு காட்டினேன்ல, அதோட ஃபேஷன் தான் இப்போ ட்ரெண்டாக போகுது. இதுலேயுமே சுடிதார் போட்ட தச்ச காலெல்லாம் உண்டு. ஆனால் அந்த ஃபேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பெங்களூரி சில்க்கு 445 ருபீஸ்க்கு. இது எல்லாமே 445 ருபீஸ் பெங்களூரி சில்க். ஸோ என்ன இன்னும் அந்த பாதிக்கு பாதி saree காட்டவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லைனா டபுள் ஸ்கிப் பண்ணி போய் அந்த பாதிக்கு பாதி saree வேலை அங்கே நான் போட்டிருக்கேன் அந்த தொட்டி saree, அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அதில் தான் உங்களுக்கு 40% 50% டிஸ்கவுண்ட் தராங்க. இதில் எந்த ஒரு ஆஃபருமே கிடையாதுங்க. இதில் நான் என்ன ரேட் சொல்கிறேனோ அதுதான். இதில் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே உங்களுக்கு கிடையாது. அந்த தொட்டி சாரியில் தான் டிஸ்கவுண்ட் இருக்குது. இதுவுமே வெங்கட் சவுத் காட்டன். வெங்கட் சவுத் காட்டன் 1250லேருந்து 1450. காட்டன்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்குது. அப்பா செமையாக இருந்தது. இது பெங்களூரி சில்க்குங்க. 932 1250 ருபீஸ் ரேஞ்சஸில் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டசல் ஒர்க் இதில் சூப்பராக இருந்தது. நல்ல கலர். இது பீச் கலரில் நல்லா இருந்தது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூலையுமே தனித்தனி கலர்ஸ் தெரிகிற மாதிரி டிசைன் ஒர்க் எம்போஸ்டாக கொடுத்துருந்தாங்க. ஷைனாகவும் இருக்குது, கிராண்டியராகவும் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்க்கே கூட கட்டிட்டு போகலாம். ஒரே மாதிரி பட்டு புடவை இதே கட்டிட்டு போய் போர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சாரீஸும் நம்ம கொஞ்சம் கட்டிட்டு போகலாம். இந்த பிங்க் நல்லா இருந்தது. நல்ல ஒரு பேபி பிங்க்குங்க. இது சூப்பராக இருந்தது. இந்த ப்ளூமே நல்லா இருக்கு. அந்த உள்ளே வந்து எம்போஸ்டாக ஒரு கலர் மெரூன் கலர்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அது நல்லா வைப்ரண்ட்டாக தெரியுது. வா, இந்த பிங்க்கு செம, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 770லேருந்து 1250 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெங்களூரி சில்க் தான். அது கொஞ்சம் லைட்டராக இருந்தது. இது கொஞ்சம் ஹெவிங்க. இது அது கொஞ்சம் ரொம்ப லைட்டராக இருந்தது ஃபஸ்ட் பார்த்த புடவை. இந்த கிரே சாரீ வந்து கொஞ்சம் மெரூன் அந்த காப்பர் டிசைனில் வருது. உள்ளே இருக்க அந்த டிசைன்லாம் காப்பர் டிசைனில் வருது. மேக்ஸிமம் இப்போ நான் காட்டினது எல்லாமே 800 700 அந்த ரேஞ்சிலே நம்ம பார்த்துருவோம். 1000 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்க 40% to 50% டிஸ்கவுண்ட்டு, அது இங்கே தாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிந்தட்டிக் காட்டன் சாரீ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்டன் சாரீ, நிறைய சில்க் சாரீஸு, எது எது உங்களுக்கு இருக்குமோ இந்த மாதிரி சில்க் சாரீஸ் இதெல்லாம் பாருங்கள். டிஷ்யூ சாரீஸு இதெல்லாம் வந்து 1125 ரூபாய்க்கு உங்களுக்கு அப்படியே பாதி 40% இல்லை 50% ரெண்டுமே கலந்து.
இது ஒரு சில்க் சாரீஸ் மாதிரி இருக்குது. இது இன்னொரு ஒரு டிஷ்யூ சில்க் சாரீ. இது இன்னொரு ஒரு டிஷ்யூ சில்க் சாரீஸ். இது எல்லாமே ஒரு தொட்டியில் போட்டு உங்களுக்கு அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டு சாரீ விற்கிறாங்க. அதுலேயே இந்த காட்டன் சாரியுமே உங்களுக்கு விற்கிறாங்க. இது ஒரு சிந்தட்டிக் காட்டன் சொல்லுவாங்களே, இந்த ரெப்ளிகா காட்டன், அதுதான் அது. ஸோ நம்ம உள்ளேருந்து தேடி தேடி எடுக்கணுங்க நல்ல பீஸாக. அதான் நம்மளோட வேலையாக இருக்கும். இதில் நிறைய பீஸ் உள்ளே இருக்கும். நம்ம தேடி தேடி நமக்கு பிடிச்ச டிசைனாக நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 840 ரூபா அந்த மாதிரி இருக்குது. இது 1500 வந்து 945 ரூபாய்க்கு தராங்க. சாரீ மட்டும், நோ ப்ளவுஸ், நோ செயின்ஸ் எல்லாம். சூப்பராக கட்டி விட்ருக்காங்களே சாரீ, பொம்மைக்கு அழகாக. நெக்ஸ்ட் மேலே இருக்கிறதுலாம் ஒவ்வொரு ரேட் இருக்குங்க. இதில் எதுவுமே ஒரு ஆஃபர்லாம் கிடையாது. அதில் என்ன ரேட் போட்டிருக்கோ அதுதான். இதில் நிறைய பெங்களூரி சில்க் இருக்குது, செமி சில்க் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்ச் போட்டிருந்தாங்கங்க. ஜஸ்ட் சாம்பிள்காண்டி போட்டிருந்தது இது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட பெங்களூரி சில்கில் இன்னும் கொஞ்சம் ரேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் காம்பினேஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 660 to 1050 ரேஞ்சஸ் இது. இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். என்ன ஒன்று மேலே இருக்க போர்டை தான் அவங்க இன்னும் மாற்றலை. சிலதுக்கெலாம் அந்த போர்டே போட்டு அந்த ரேட்டே வச்சுருந்தாங்க. ஐயோ, அப்புறம் அது வேறு ரேட்டுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் அவங்க போர்டு சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதே தீபாவளி போர்டை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆஃப்டர் தீபாவளி கலெக்ஷன்ஸ். இது தீபாவளி கலெக்ஷன் முடிஞ்சு புதுசாக வந்து இருக்கக்கூடிய சுட சுட வந்து இறங்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பெங்களூரி சில்க்கு. புதுசாக இருந்தது. ஏன்னா தீபாவளி போனப்போ இந்த சில்க் கிடையாது, அதுக்கப்புறம் வந்தது இது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இதோட இன்னும் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சொந்தங்கள்லாம் ப்ளீஸ் ஒரு லைக் போட்டு சின்னதாக ஒரு ஹார்ட்டின் கமெண்ட் போடுவீங்களா, அது மறக்காமல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட பூஸ்ட்டு. ஸோ அதுதான் நம்மளை கொஞ்சமே வந்து இது பண்ணும். இல்லை ரொம்ப ஒவ்வொரு சமயம் அப்படியே டயர்டாகி இதுவாகிடுறேன்னா, அப்போ நீங்கள் கேட்குறீங்களா அந்த கமெண்ட்ஸ், அக்கா இது போடுங்க அது போடுங்க அக்கான்னு கேட்குறீங்களா, அதை தான் நம்மளை டப்புன்னு ஓட வைக்கும். இல்லைன்னா அப்படியே டைங்கின சொங்கி போயிடுவேன், டல் ஆகிடுவேன். ஸோ இது எல்லாமே அந்த ரேஞ்சில் வரக்கூடியதான். பெங்களூரி சில்க் 1100 to 1200 ஐயோ 1250 தமிழ்லேயே சொல்லிட்டு போயிடுறேனே, எதுக்கு இந்த இங்கிலீஷ்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியராக இருந்தது. ஸோ இது எத்தனை பேர் விரும்புவீங்கன்னு தெரில. கொஞ்சம் மற்றதெல்லாம் கொஞ்சம் மாடர்ன் அந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனாரசி சில்க் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ நல்லா தான் இருந்துச்சு. நான் இது ரேட் நான் சொல்லியிருந்தேன், இது ரெக்கார்ட் ஆனது இப்போ கட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அது பழைய ஸ்டிக்கர்ஸே ஒட்டியிருக்காங்க. ரேட் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் சாரீ பார்த்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் இதில் மட்டும் நான் ரேட் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா அவங்க இன்னும் ஸ்டிக்கர்ஸை மாற்றலை. ஆனால் அங்கே இருக்க சாரீஸ் எல்லாமே ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் எல்லாமே மாற்றி வச்சுட்ருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க்கு, ஆனால் மவு சில்க்குன்னு தான் எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்க அதோட ரேட் அந்த போர்டெலாம் இன்னுமே சேஞ்ச் பண்ணல. பட் சாரீஸ் எல்லாம் நல்லா விற்று போனதுனால வேறு சாரீ வந்து கடகடன்னு அடக்கிட்டு இருக்காங்க. சொன்னது ரெக்கார்ட் ஆனது மைனஸ் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு மட்டும் நான் ரேட் எடுத்துகிட்டு வரல. அதனால் மன்னிச்சு. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காட்டன் சாரீ சொல்லுவாங்க, திலீப் காட்டன் சொல்லிட்டு 800 to 900 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய திலீப் காட்டன் சாரீஸ் இதெல்லாமே. காட்டன் சாரீ இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம அழகாக இருக்குது எல்லாமே. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு காட்டன் சாரீ தாங்க. ஆனால் எம்ப்ராய்டரி ஒர்க் காட்டன் சாரீ மாதிரியே இருந்துச்சு. அது டிசைன்ஸ் தான் உள்ளே அப்படி இருக்கான, தொட்டால் அது எம்ப்ராய்டரி கிடையாது. அந்த மாதிரி அழகாக ஒரு பார்வையாக தூரத்துலேருந்து பார்த்தா வந்துட்டு எம்ப்ராய்டரி மாதிரியே இருக்கும். வெறும் 510 ரூபா தான் இது. ₹510 ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
ஸோ இதெல்லாமே ஒரு பெங்களூரு சில்க் டைப் தாங்க. 610 950 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் கிஃப்டிங் பர்பஸ்க்கு தாங்க செமையாக இருக்கும் இதெல்லாம். ஸோ கிஃப்ட் பர்பஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு சாரீ சொல்லலாம். கிஃப்ட்டு சாரீ. ஸோ இது வந்து டிஷ்யூ சாரீ 780 ருபீஸில் இருக்குது. இதில் ஒரு 4 கலர் தாங்க இருந்து, ரொம்ப கலர் கிடையாது இதில் இந்த சாரியில். இது பெங்களூரு சில்க்கு 810 ரூபாய். இது நல்ல சாஃப்ட்டு அண்ட் பெரிய ஜரி பார்டர், நல்ல லாங் பார்டரு. இந்த ப்ளூ சான்ஸே இல்லை, ப்ளூ வித் ஒயிட் அண்ட் எல்லோ அந்த மாதிரிலாம் கலந்து அழகாக வந்திருந்தது. சாஃப்டாக இருந்தது, நல்ல சாஃப்டாக இருந்தது. கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல, அந்த பார்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய வருதுங்க, எதை தான் எடுத்து காட்டுறதுனே தெரில, அந்தளவுக்கு நிறைய வருது. 950 to 1025 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபேன்சி காட்டன் சாரீஸ். இது எல்லாமே ஃபேன்சி சாரீஸ், இது காட்டன் கிடையாது, ஃபேன்சி சில்க் டைப்பில் தான் வரும் இது. இந்த நல்லா இருந்துச்சு, அந்த பிங்க் நல்லா இருந்தது. இது ஒரு கிஃப்டிங் பர்பஸ் சாரீஸ் தான். ஒரு விசிறி மடிப்புலேயே கொஞ்சம் ஷைனியர் ஜாஸ்தியாக, ஷார்ப்னஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இது அதை விட கம்மி தாங்க. இது 950 கூட இல்லை, 700 சம்திங் தான் வந்தது. இது 950 ருபீஸ் பெங்களூரு சில்க்கு. இப்போ வரதுலலாம் கலர் காம்பினேஷன் சான்ஸே இல்லை. அந்த டிஜிட்டல் பிரிண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரவணா ஸ்டோரோட இந்த 6 கிராம் நெக்லஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ வியூஸ் போல் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க மக்களே, சொந்தங்களே, கொஞ்சம் பார்த்து விடுங்க. அண்டு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படலாம். ஏன்னா 50% ஆஃபரில் சாரீஸ் போட்டுட்ருக்காங்களே, அது யாருக்காவது தேவைப்படலாம். அது மறக்காம ஷேர் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நல்லா இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே யானை அந்த மாதிரிலாம் நல்லா அழகாக இருந்தது. கலரு காம்பினேஷன் சூப்பராகவும் இருந்தது. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக நல்ல டிசைன்ஸ் தான். கொடி அந்த மாதிரி நிறைய பாடி ஃபுல்லாகவே கொச்சன் டிசைன்ஸ் தான் இருக்குது இதில். ரேட்டும் நல்லா சீப்பராக தான் இருந்தது. 790க்கு வாங்கிடலாம் தாராளமாக, நல்லா தான் இருக்குது. கலருமே ரொம்ப நல்ல கலர்ஸாக இருந்தது எல்லாமே. ஸோ மறக்காமல் இது யாருக்காவது தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச்.